பார்க்க போறோம்னா சிக்கன் பாப்கார்ன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பாப்கார்ன் பண்ணுறதுக்கு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு கப் அளவுக்கு மோர் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மோர் சேர்க்கறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இது 3 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம இதை கோட் பண்ணிடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ கார்ன்ஃப்ளவரில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கடையில் கிடைக்கிற பாப்கார்ன் சிக்கன் வந்து பிரெட் க்ரம்ஸ் சேர்க்க மாட்டாங்க, மைதாவில் தான் திரும்ப செகண்ட் டைம் கோட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்லேயே பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக பாப்கார்ன் சிக்கன் செய்யலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சிக்கனை கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் லைட்டாகவே கோட் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளவர். இதே மாதிரி எல்லாத்தையும் கோட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் கார்ன்ஃப்ளவரில் கோட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போது சிக்கனை திரும்பவும் அந்த பட்டர் மில்கில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது கடையில் கிடைக்கிற பாப்கார்ன் சிக்கன் டேஸ்ட்லேயே தான் இருக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா சிக்கன் பீசஸையும் நான் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஆயில் சூடானதும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். இப்போது பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் சிக்கன் வேகிறதுக்கு. அடுத்து செகண்ட் பேட்ச் போட்டுடலாம். இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டான கிறிஸ்பியான பாப்கார்ன் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் கிடைக்கிற டேஸ்ட் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். வெளியே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிக்கன் பாப்கார்ன் எப்படி பண்றதுன்னு பார்த்துப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை